என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் கர்த்தரை துதிப்பது மிக அவசியம். என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா நல்லவர் தான் எல்லாருக்குமே. ஒரே ஒரு கண்டிஷன் என்ன? நீ கர்த்தரை துதிக்கும் போது தேசமனுக்கு நல்லவராக கர்த்தர் சுதந்திரம். ஏசப்பா நல்லவர் தான். ஏசப்பா சிலுவைக்கு போனாரு ரத்த சின்ன பாவிக்காக. ஆனா இன்னும் மனம் திரும்பாம இருக்கிறோம். தேவன் துக்கப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் தான். சகோதரியம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஏசப்பா நல்லவர் தான். ஆண்டவருக்கு சுத்தத்தை நன்மை செய்ய ஆண்டவராக இருக்கிறாரு. நீ அவர் கெட்டியமா பிடித்துக் கொள்ள வேண்டும். நீ பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு மாதிரி சாட்சா வாழ வேண்டும். ஏசப்பா நாமத்திலும் கர்த்தர் யாருக்கு நல்லவரா? துதி ஏசப்பனுக்கு நல்லவராக நம்ம சுவாசிக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளும் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு துதிக்க நிச்சயமா தேவை. நீ ஆண்டவரை துதிக்க வேண்டும், கர்த்தரை மைப்படுத்த வேண்டும். கர்த்தர் வசனம் வாசிக்கிறபடி கர்த்தரை துதிக்க ஆயத்தமா இருக்கிறாயா? துதியின் வல்லமை இறங்கிட்டே இருக்குது. நீ கேட்கிற சவரியே, கர்த்தரை நீ துதிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டே இருக்குது. இயேசுவை துதிக்க துதிக்க மகிமை இறங்கிட்டே இருக்குது. அவர் துதிக்கும்படிக்கு அவர் ஸ்தோத்திரம் ஆயத்தப்பட்டு கொண்டது. அவர் துதிக்கும் இயேசு நல்லவராக இருக்கிறாரு.